நரி மாதிரி ஊழையிட்டே வர பின்ன என்ன சடங்கு விடுக்க அப்புறம் கொலவை போடுறதுக்கு வாயை கிழிச்சிடும். இப்ப சொல்லு நான் யாரு? கொலகாரன். அது ஜட்ஜுக்கு. உனக்கு? என் மாப்பிள்ள. எங்க இருந்து வர? பொள்ளாச்சில இருந்து. என் பேரு இது வரைக்கும் ஆதவே இனிமே முருகன். பரவாயில்லையே, 6 கிளாஸ் பாங் பால் அடிச்சு இவ்வளவு தெளிவா பேச்சு வருது. பாங்கு பாலா? யோ ஜெகர்தண்டான்னு சொன்னாங்களப்பா. பெங்காலில அது பேரு பாங்கு பால்ரா. அட மொசக்கார. ஐயோ எப்பா என்ன சொன்னப்பா? முருகா. முருகாவா? எந்த முருகா? உன் மாப்பிள்ள முருகனை தானே ஞாபகப்படுத்தினேன். ஏதாவது எக்கு தப்பா நடந்துகிட்ட என் போன் சிப்ல இருக்க உன் வாக்குமூலம், ஷிப்ல இருக்கிற உன் மாப்பிள்ள ரெண்டும் இருக்குங்கிறது மறந்துடாதா. ரெண்டுமே அவுட் ஆயிரும். ஐயோ அதெல்லாம் எதுக்குப்பா? என்ன திடீர்னு ஓடுறான்? போலீஸையும் வீட்டையும் பார்த்து பயந்துட்டானோ? அப்ப அமைக்கிற வேண்டியதான். யோ பிடிங்க பிடிங்க போய் பிடிங்க. போங்க வேணா. ஓடுறா பிடிங்க. ஐயோ வேணாம் மாமா, வேணாம் விட சொல்லுங்க மாமா. எனக்கு பயந்து வருதுங்க மாமா. மாமா போலீஸ்கார கண்டா எங்க வீட்டு எல்லாருக்கும் வயித்தால போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மாமா? இவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே மாமா? சொல்லுங்க மாமா, ஒரே விட்ட ஊருக்கு ஓடி இப்பா யார் அவன்? உன மாமான்னு சொல்றான். சொந்தக்காரையா? தூக்கியா? சொந்த மாப்பிள்ள. இங்க இதுக்கு வந்திருக்கான்? அசிஸ்டண்டா வேலை செய்ய வந்திருக்காயா? ஐயா கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சா? வாங்கல. வாங்கணும். வாங்கியாச்சியா? हेलो अनार जो नो परमिशन नहीं है है सर उधर के அது என்னங்க மாமா ஏதோ தெலுங்குல பேசிக்கறாங்க? தெலுங்கா? அவன் பேசுறது உனக்கு பெங்காலின்னு தெரியாதாடா? நம்மள தவிர வேற எந்த பாஷை தெரியாதுங்க. என்ன கூட சொல்லுங்க மாமா, ஊருக்கே ஓடி போயிரணுங்க. யோசிக்கு ஏதோ தெய்வாதீனமா அவனே போறேங்கறாயா. விட்டுறியா? உனக்கு புண்ணியமா போகும். नो नो ही इज ओके, ही गॉट परमिशन. bring him எனக்கு இங்க கைரேகலாம் ஐடிகே தக்காவ். அட நானே தம்பி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க மாமா. ஐயோ நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. போடா. ஐயோ மாமா சத்தம் போடு. செக்கி ஆல் செக்கி. பசக்கடா என் புது மாப்பிள்ள. অবশ্যই এটার মধ্যে মেটাল আছে বাবু। ये सब सामान बैगे ढुकाओ और एक टक करे पूरा चेक करो। ஐயா ஐயா இதெல்லாம் எங்க மாமாட்டே கொடுத்தீங்க. இத கொண்டு போடுங்க. இது என்ற ஊட்டு சாவிங்க. நான் ஊருக்கே ஓடி போறேனுங்க. சாவியா? ஆமாங்க. அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு. ஓகே ப்ராப்ளம் இல்லை. நீங்க எல்லாம் உள்ள போங்க. அம்மா புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிறுன்னு பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுமா. என் மாப்பிள்ள இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அனுப்பிடுறேன். மாப்பிள்ள நீ கிளம்பு. மாப்பிள்ள நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். மாமா ஐயோ மாப்பிள்ள போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க. போகக்கூடாது, இங்கே இரு. ஹலோ எங்க? உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும்? அம்னி என்னங்களா? என்ன கேட்டிங்க? மறுக்க கேளு. என்ன பாஷை இது? இது கோயம்புத்தூர் பாஷைங்க. நான் கொஞ்சம் இன்டீரியருங்க, மாமா கொஞ்சம் டவுன் பக்கம். ஏனுங்க மாமா? மாப்பிள்ள சொல்றது சரிதானுங்கோ? ஏப்பா அம்மா நீ அவன் மாதிரி கோயம்புத்தூர் பாஷை பேசுற? அதாவதுங்கம்மா, நம்ம எங்க போய் செட்டில் ஆனாலும் நம்ம ஊர்க்காரங்களை பார்த்தா நம்ம ஊர் பாஷை தானுங்க வரும். சுட்டு போட்டாலும் மறக்காதுங்க இல்லைங்க மாமா? சுட்டதுக்கு பின்னால எப்படா மறக்க முடியும்? சரி கேட்ட கேள்விக்கு பதில். என்ன வேலை பார்க்க தெரியும்? அது எல்லா வேலையும் பாப்பணுங்க. வீட்டு வேலை, காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்பிடிங்க. ஓ கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு? அட நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் இப்ப ரொம்ப மலிவா கிடைக்குதுங்க. சோனி வயோல இருந்து ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சந்தையிலே கிடைக்குதுன்னா பாத்துக்கங்களேன். சரி கம்ப்யூட்டரை விட அது எனக்கும் தெரியும். டிவில எந்த ப்ரோகிராம் லைக் பண்ணி பாப்ப? பவர் ரேஞ்சர்ஸ்ல எந்த கலர் கண்ணு உனக்கு பிடிக்கும்? ஐ ஜெட்டிக்ஸ்லாம் பாப்பியா? எனக்கு பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும். எனக்கு ரெட் தான் கண்ணு பிடிக்கும். ஜாக் மாதிரி பண்ணி காட்டுமா? சரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அங்க போகாதே, புச்சி உன்னை கூப்பிடுறா. உனக்கு ஜெட்டிக்ஸ் தான் பிடிக்கும்னு நினைச்ச, உனக்கு டோரா கூட பிடிக்குமா? எனக்கு ஜெட்டெக்ஸ்ல இருந்து குக்கிங்ஸ் வரைக்கும், டோரால இருந்து தாரா வரைக்கும் எல்லாத்தையும் பிடிக்குங்க. நோ ஏன்னு என்னாச்சு? எங்க ஆன்ட்டி பேரும் தாரா தான், அவங்களையும் பிடிக்குமா? ஐயோ சாரிங்க அம்னி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும்?
எஸ்பெஷலி வெள்ளை பணியாரம் பண்ணுவியா? அது எனக்கு பிரமாதம். உனக்கு அரிசியை தலையில தட்டி அதுல உளுந்த போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டு 1/4 மணி நேரம் மொசு மொசுன்னு மாவுக்கல்ல ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு போசு மொசுன்னு எடுத்தா வெள்ளை பணியாரம்ங்க. அதே வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரம்ங்க. அவ்வளவுதான். சொல்லும் போது எனக்கு நம்மளுங்குதே. நீ நாளைக்கே சுட்டு தரணும். அதுக்கு என்னங்க இன்னைக்கே சுட்டலாமுங்க. எனக்கு மாமா ஏயா அப்படி அவசரப்படுற? கொஞ்சம் நிதானமா தான் சுடுவேன். ஏ பேனர்ஜி, அவன் இன்னைக்கே சுட்டு கொடுக்குறானா? நீ ஏன் ஊரா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுற. அதனால்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன். அதுங்க பார்த்தா எத்தனை தின்னாலுங்க ஒரு 1/2 மணி நேரம் கையும் காலையும் நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க. ஓ, யோகாசனம் வேற தெரியுமா? அடி என்ன பார்த்தா இங்க பாருங்க. இது சிரசாசனமுங்க. இது மயூராசனங்க மத்தா. இது ஒரு கால் தூக்கிய சக்கராசனமுங்க. இது வீரபத்ராசனமுங்க. காலை பின்னி இப்படி வச்சா வக்கராசனமுங்க. இது சந்திராசனங்க மாமா. இது சர்வாங்காசனம் மாமத்தா. அப்படியே ஹலாசனமுங்க, கர்ணபீடாசனமுங்க. இது ஒரு கை ஊத்துட்டு கூர்மாசனமுங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே? பட்டிக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு? எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா? அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார்கிட்ட கத்துட்டாருங்க. எங்க ஐயங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க. ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அதானு நம்மளுக்கு வராதுங்க. இதுக்கு மேலேயும் வரணுமாக்கம். இந்தா தம்பி, நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அதை சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா வெட்டிடலாங்களா? ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. 96, 97. அம்மா சாப்பிட்டாச்சா? ஆனா சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடு. யார் அது? ஐயா நான் இங்க இருக்கேன்யா. யார் அதுன்னு கேட்டேன். என் மாப்பிள்ளைங்க. ஒரு ஒத்தாசைக்காக கூட கூட்டி வந்திருக்கேன். நீங்க இப்ப வேணான்னு மட்டும் சொல்லுங்க, உடனே அனுப்பிடுறேன். வேணாமா? டே மாப்பிள்ள, டேய் டேய் மாப்பிள்ள. ஐயா இந்த செருப்பு போட்டுக்கு உள்ளார வரைக்கும் ஷூ போட்டு போகாதீங்க. நீங்க எங்கெங்கயோ போறீங்க, எதையும் மிதிச்சுட்டு வரீங்க. இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க. அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும் சட்டன் வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்குங்க. சாரி. உன்னை விட இவன் புத்திசாலி. இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு வச்சுக்கிறவா? ஐயோ இவரே ரோட்டு போட்டுறாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்துருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்துருக்கேன், ரஜினி ஸ்டைல பார்த்துருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பார்த்துருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவாரிசே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய்மொழி அதுக்குள்ள சிவாஜி வந்துட்டாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே கொலை கொலை கொலை.